பிரியமான தெய்வ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாம் கர்த்தருடைய கரத்துல ஒப்படைச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருங்க. வேதம் அப்படித்தானே சொல்லுது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கை இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது போல, அவர்ட்ட ஒப்படைச்சிருங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தரால் கூட ஆசீர்வதிக்க முடியும் விசுவாசிங்க. இன்னைக்கு நம் செய்தியின் தலைப்பு மாற்றுகிறவர் கர்த்தர். செய்திக்கு ஆழமாய் ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தானியேல் 2:21. நம் கர்த்தர் மாற்றுகிறவர். ஆனால் அவரோ மாறாதவர். அன்பு, காருண்யம், தயவு, இரக்கம், மனதுருக்கம் மாறாதது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3:6ல சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் சகலத்தையும் மாற்றுகிறவர் அல்லனா புதிதாக்குகிறவர் என்று வெளிப்படுத்தல் 21:5ல சொல்றார். ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களைப் போல மாற்றுகிறது. தம்முடைய சித்தத்தின்படி திசை திருப்புவார் என்று. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதிகாரியின் உள்ளத்தை மாற்றி உங்கள் பக்கமாய் திரும்பவும் செய்கிறவர். கடினமான இருதயத்தை உடைக்கிறவர். கர்த்தர் எதையோ அதை பார்க்கும்போது நிறைய காரியங்கள்ல சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கடினமா இருக்கும். உபாகம் 1:17 என்ன சொல்லுதுன்னா, "உனக்கு கடினமா இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை கேட்பேன்" அப்படின்றார். கேட்பேன்றார்னாலே அங்க அவர் செயலாற்றி முடிச்சிருவாருன்னு அர்த்தம். அதனால நீங்க போய் அவர்ட்ட கொடுக்கணும். இந்த பிரச்சனை எனக்கு இப்ப இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா அ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்துல நல்லாவும் போயிட்டுருக்கும். திடீர்னு கொஞ்சம் ஒரு மாரி டஃப்பான சூழ்நிலை வரும்போது, ஆண்டவர்ட்ட கொண்டு போய் குடுத்துட்டு, "ஏசப்பா நான் சுமக்க மாட்டேன். நீங்க உங்கட்ட ஒப்படைச்சுட்டேன். நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்ட்டு" அவர் மேல நம்பிக்கைய வச்சுட்டு நீங்க இருந்துட்டீங்கன்னா, அந்த காரியத்த அவர் லகுவாய் முடிச்சு குடுத்துருவார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார் அப்படின்போது, துக்கத்தை மாற்றுகிறவர், புலம்பலை மாற்றுகிறவர், சிறையிருப்பை மாற்றுகிறவர், மாறாவின் கசப்பை மாற்றுகிறவர், கோணலை மாற்றுகிறவர் என்று பார்க்குறோம். இதில பார்க்கும்போது, துக்கத்தை மாற்றுகிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, யோவான் 16:20ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வனாந்திரத்திலே அலைந்து அழுது திரிந்த ஆகார் கொண்டு வந்த துருத்தியில் தண்ணீர் தீர்ந்து போனது. அதாவது ஆ ஆபிரகாமுடைய மருமனையாட்டி தான் ஆகார். அவளுக்கும் சாராளுக்கும் அந்த சக்களத்து சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஒத்து போகல. ஒத்து போகலன்னோனே இவர் போய் ஆபிரகாம் போய் கேட்பாரு. ஏசப்பாட்ட. நான் என்ன செய்யணும்? அப்பதான் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சாராள் என்ன சொல்றாளோ அதன்படி செய்யுன்னுவாரு. ஏன்னா சாராள் பேச்ச கேட்டு தான் ஆகார அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தத்தின்படி சந்ததி பிறக்கும்ன்னு சொன்னது. இவர் அத விட அந்த அம்மா சொன்ன பேச்ச கேட்டா அதான் சொல்றாரு, நீ சாராள்ன. நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு நம்முடைய நினைவுகள் தெரியும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அதனால அவர் முன்னாடி ஒண்ணுமே ஒளிமறைவு இல்லாம நீங்க ஓப்பனா போய் பேசணும் ஆண்டவர்ட்ட. ஆண்டவர்ட்ட போய் மறைச்சு கிறைச்சு பேசுனீங்கன்னா மாயமற்றதுன்னு அவரு தெரிஞ்சுப்பாரு. அதனால சொல்றாரு. அப்போ சாராள் என்ன சொல்றாளோ அதன்படி செய்யுங்க. சாராள் என்ன சொன்னாங்க? அவள அனுப்பி விடுங்க. அப்ப பாருங்க, அதுல ஆகார் அவளோட துருத்தியில் தண்ணீர் திருப்பி என்ன செய்தார்? அவர் கொஞ்சம் மனித வளத்துல தண்ணியும், அப்பமும் குடுத்துட்டார். அவர் மனசுல எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும் இல்லையா? அதனால தான் பாருங்க போறா அந்த அம்மா. ஆதாம் 21:19 உதவி செய்ய யாருமே இல்ல. அலைந்து திரிகிறாங்க. அங்க அப்போ ஆண்டவரோட குழந்தை அதாவது ஒரு குழந்தைய எடுத்துட்டு போய் ஒரு செ செடிக்கு அடியில போட்டு நான் பிள்ளை சாவதே பார்க்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓரமா இருப்பார். அந்த குழந்தையின் சத்தத்தை வானத்திலிருந்து எதிர்த்து விட்டார். நம்ம பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க. நீங்க உங்களுடைய அழுது புலம்புறீங்க. நீங்க எந்த வேதனையில இருக்கிறீங்க. ஆண்டவர் நம்ம அழும்போது அவர தாங்கவே மாட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். அழுதுட்டோம்னா ஆண்டவரால இருக்கவே முடியாது. அவர் உடனே சொல்லிருவாரு. "நீ அழாதபடிக்கு சத்தத்தை எடுத்து, நீ கண்ணீர் விடாத கண்ணீர் காத்துக்கோ" அப்படின்றவரு உடனே. உடனே பாருங்க அங்க ஆகாருக்கு முடியல. அங்கேயே பிறகு ஒரு நீரூற்றை திறந்து அவனுடைய அ துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு. வேதத்துல பார்க்குறோம். அதேபோல அன்னாளுடைய பிரச்சனையும் அதுதான். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவும் அப்படிதான். அவ சக்களத்தி. அவள பெனினாள் அவள ரொம்ப பாடுபடுத்தும்போது, அவ சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவள் எழுந்திருந்து இன்னைக்கு என்ன தெரியுமா உங்ககிட்ட ஒரு பிரச்சனை? எந்த பிரச்சனை, போராட்டம் இருந்தாலும் முதல்ல எழும்பணும். அந்த போராட்டத்துக்குள்ளேயே கடந்துகிட்டு, நான் சாப்பிட மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு யாரும் வேண்டாம், நான் சாவணும்ன்ட்டு அப்படியே கிடப்பீங்க. சேத்துக்குள்ள கிடக்குற மாரி. இல்ல அப்படி எழும்பணும். எழும்புனோனே அந்த அம்மா எழும்பி நேரா எங்க ஓடுறா? ஆலயத்துக்கு போறா. ஆலயத்துல போய் பாருங்க, ஆண்டவர்ட்ட மனம் கசந்து அழுது தன் காரியம் எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம இருதயத்துல இருக்கிற பாரத்த எல்லாம் அப்படியே ஊத்திரணுங்க. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது அதுதான். அதாவது இருதயத்த கவுத்திரணும். கவுத்திட்டு ஆண்டவர்ட்ட சொல்லிரணும். அப்ப பாருங்க,
அவ வந்து இது பண்ணும்போது, அவ சொல்லி ஊத்திட்டு அவ என்ன சொல்றா முதல்ல அவ சொல்லும்போது ஜெபம், "சேனைகளின் கர்த்தாவே" அப்படின்னு சொல்லு. "உம்முடைய அடியானை கண்ணோக்கி பாரும்." தெளிவா கேட்கிறா. இப்போ ஒரு அடியான் ஆண் பிள்ளையை நம்ம கூட போய் ஜெப விண்ணப்பத்துல ஜெபம் வந்து தெளிவான விண்ணப்பமா இருக்கணுங்க. சில பேர் வந்து ஜெபிக்கணும், எதுக்கும்மா ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டா, அ எதுக்காவது ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஜெபம் மொத்தமா. அப்படி ஈஸியா. நான் இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து வீடு வந்து போறீங்க வெளிய போம்போது, வீட வந்து பூட்டாமலா போறீங்க? வீட்ட பூட்டிட்டு எல்லாம் தொங்கி பார்ப்பாங்க. அப்பா, அம்மா, பிள்ளைங்க எல்லாம் தொங்கிட்டு, அப்புறம் வீடு ஃபுல்லா போய் ஜன்னல்லாம் மூடிட்டு, யாரும் வந்து எதையும் எவ்ளோ சேஃப்டியா பண்ணிட்டு போறீங்க. அதே மாரி தான் ஜெபம் பண்ணும்போது தெளிவா பேசணும். தெளிவா கேட்கணும். ஏதாவது ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்ன்னா, அப்புறம் எதென்னத்த ஜெபம் பண்ணணும்? அதே மாரி எல்லா காரியத்திலயும் ஆண்டவருடைய சமூகத்துல உங்கள தாழ்த்தணும் முதல்ல. இந்த பெருமையா, இப்படி ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, அப்படியெல்லாம் முதல்ல உங்கள தாழ்த்தி, மட்டும் உதவி செய்தவர் எபினேசர் நீங்க தான்ப்பா. எனக்கு எல்லா சூழ்நிலையும் நீங்க தான் என் கூட இருந்து என்னை வழிநடத்தி வரீங்க. நன்றி அப்பா. நான் இன்னைக்கு உயிரோட இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. இரவும் பகலும் பாதுகாப்பு வச்சு எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை உடுத்து, இருக்க இடம் குடுத்து, இரவும் பகலும் காத்து வருகிறே உமக்கு நன்றி அப்பா. அதுல முதல்ல அந்த ஜெபங்கள்ல வந்து தன்னை தாழ்த்தி ஆண்டவர உயர்த்தி, உயர்த்தி அவர் செய்த நன்மைகள நெனச்சு, நெனச்சு, நெனச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும்போது, உங்க பிரச்சனைகள்லாம் சின்னதா தெரிய ஆரம்பிச்சுரும். அவரு ஈஸியா ஜெபம் பண்ணி அதுக்கு பதில் குடுத்துருவாரு. அதுதான் செய்யணும். அத பார்க்கும்போது அந்த மாரி செய்றாரு. அதுதான் அப்படியே அவ செய்து, அவ வந்து ம அதாவது உதடு மட்டும் தான் அசையுது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னுடைய துக்கம் தொண்டை அடைச்சுன்னும்போது, அவ அப்படிதான் ஜெபம் பண்றா. அப்போ உண்மைதான். அப்ப என்ன நினைச்சுறாரு, அவர் அங்க இருக்கிற ஏலி, அவர் வந்து இவ வந்து குடிச்சிருக்கா, வெறிச்சிருக்கிறான்னு. அவன் வந்து கேட்கிறாரு. அப்ப அப்ப கூட பாருங்க அவளுடைய பொறுமையான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அன்னாள் விஷயத்துல. அப்படியெல்லாம் ஆண்டவனே, ஆண்டவர பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணி கடைசில அவர பார்த்து ஆண்டவரேங்கிறார். உடனே அவர் புரிஞ்சு சொல்றாரு. "நீ சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவேன்." அங்க கர்த்தர் அவர் மூலமா பேசின உடனே, அந்த அம்மா பாருங்க, அப்படியே விசுவாசத்த பிடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து துக்க முகமா இருக்கல. அதனால கர்த்தர் பாருங்க, அவ வந்து துக்கத்தை சந்தோஷமா மாற்றி, கர்த்தரிடத்தில் கேட்டேன், பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, அவளுக்கு சாமுவேல் என்று ஒரு ஆண் மகன கொடுத்தார். இதைத்தான் நீங்களும் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லும். விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு தாங்க பதில் வரும். விசுவாசம் இல்லாம சில பேர் ஜெபிக்க சொன்னோம்னா, ஐயோ! தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி, அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணிருவாங்க, ஆப்பிரிக்காவுக்கு ஜெபம் பண்ணிருவாங்க. அவங்க எங்கன்னு எதுக்கு தனக்காக என்னத்துக்கு ஜெபிக்கணும்னு தெரியாம உளறுவாங்க. அப்படி இல்ல. தெளிவா பேசணும். அந்த ஜெபத்துல வசனம் இருக்கணும். வசனம் இருக்கணும். அதுல கேட்கணும். நன்மையும், கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீரே. எனக்கு இந்த பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்க நிறுத்திருவீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என் மேய்ப்பராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் வெந்நீரண்டை கொண்டு போய் விடுவேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்த கேட்க கேட்க நமக்கே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண பிறகு போயிட்டு வந்த பிறகு ஜெபிச்சு கரெக்ட்டா எனக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னு அந்த ஒரு சமாதானம் நமக்குள்ள வந்துரணும். அதுவரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். அப்ப கிடைச்ச பிறகு அவ சமாதானத்திற்கு அதுக்கப்புறம் அந்த வசனத்துல, அவள் துக்க முகமா இருக்கவில்லைன்னு வருது. அப்படின்னா என்ன? என் ஜெபம் கேட்கப்பட்டாச்சு. கர்த்தர் என்ன விண்ணப்பத்த கேட்டார். எனக்கு தந்துட்டாரு. அந்த மாதிரி ஜெபிக்கணும். அதுக்கு பேரு தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று அர்த்தம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது, புலம்பலை மாற்றுகிறவர். சங்கீதம் 30:11ல தீர்க்கதரிசியான எரேமியா புலம்பல் புத்தகத்தை எழுதினார். அவர் பிரசங்கி 3:4 சொன்னது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. எல்லாம் ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பின் ரத்தம் தோய்ந்த பல வர்ண அங்கிகளைக் கண்டு, ஐயோ! இது என் குமாரனுடைய அங்கிதானே, துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று புலம்பி அழுதார். ஆனால் கர்த்தரோ யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போய் பாதுகாத்து மிகவும் உயர்த்தி வைத்திருந்தார். இப்ப யாக்கோபின் கடைசி நாட்களில் யோசேப்பை எகிப்தின் அதிகாரி கண்டு வந்த புலம்பல் ஆனந்தத்த எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. காணாம போயிட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு சகோதரி சொன்னாங்க. காணாம போயிட்டு நாங்க ஜெபிச்சோம். 17 வருஷமா அவர் காணாம போயிட்டாரு. சிஸ்டர் நான் சொன்னேன், "நீங்க அவர் வரணும்னு விரும்புறீங்களாம்மான்னா?" "ஆமாம்மா. அவர் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வரணும்மா. ஜெபம் பண்ணுங்கம்மான்னா." நான் சொன்னேன், "நீங்க விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா கிடைச்சிடும்ன்னு." உண்மையிலே நாங்க ஜெபிச்சோம். 17 வருஷம் கழிச்சு வந்து சேர்ந்துச்சு. எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. அவங்க சொல்றாங்க, "எனக்கு கை, கால் நிலகால் கொள்ளல சிஸ்டர்.
அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுதான். அப்படித்தானே இருந்திருக்கும் யாக்கோபுக்கு. அவன் நேசிச்ச பையன். அங்க பார்க்கும்போது அதுவும் பாருங்க எந்த நிலைமையில ஒண்ணுக்கும் உதவாம குப்பை அதாவது சொல்றாரு சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையில தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் சிங்காசனத்தில் அமர பண்ணினார்னு வசனம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அங்க செய்றாரு ஆண்டவர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7, 8. அத செய்து அதே போல தான் யோசேப்பின் வாழ்க்கைய மாத்துனாரு. ஒரு சிறையிலிருந்து போய் சிறைச்சாலையில இருந்து போய் அரசனா அங்க ஆளுநராய் மாறி போனார். இது யாரால முடியும்? கர்த்தரால் முடியும். அவர் மாற்றுகிறவர். எதை செய்ய முடியும்? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி மெய்யான ஒளி. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். இப்பல்லாம் நீங்க ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்த அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளைய அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் எனக்கு நீங்க தான்ப்பான்னு சொல்லி அவர்ட்ட போயி, எப்படிப்பட்ட மனுஷனை அவரால் மாற்ற முடியும்? அது ஒருவேளை உங்க கணவர் குடிக்கிற கணவரா இருக்கலாம். இல்ல பிள்ளைகள் வந்து லாகிரி வஸ்துவ யூஸ் பண்ணிக்கிட்டு உலகத்துல கிடக்கலாம். நீங்க போய் சொல்ல வேண்டியது, "என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. நீர் கொடுத்த மகனை இழந்த புருஷன் கர்த்தருக்கு பயப்பட மனுஷனா இருப்பான் என்று சொன்னீரே. இவங்களெல்லாம் நீ மாத்தி தர உம்மால் கூடும் ஐயா. நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க." எந்த மனுஷனையும் அவர் மாத்தி தர வல்லவர். அப்படிதான் மாறும். அப்படித்தானே பாருங்க. கடைசியில யோசேப்பு கூடயே அங்க போயி, அங்க அந்த நாட்ல செழிப்பான நாட்ல போயி, எல்லாம் இருந்து எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை அவருக்கு. மரிச்சு போகும்போது அவரு சந்தோஷத்தோட தானே செத்து போனாரு. அத யோசிக்கணும். இப்படி ஆகுமா? அப்படி ஆகுமா? சொல்லுங்க. ஒரு வசனம் இருக்குது. அ அந்த சமாதானத்தோட நீ கல்லறையில் சேர்க்கப்படுவாய். இன்னைக்கு அநேகருடைய ஃபோனு, எம்மா எனக்கு வயசாகி போச்சு. நான் பாரமா படுத்துறக்கூடாது. நான் படுக்கையில விழுந்துறக்கூடாது. என்ன பார்க்கறதுக்கு பிள்ளைங்க கிடையாது. என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க. இப்படி நெகட்டிவா தான் பேசுறீங்க. நீங்க இதுக்கு இப்படி சொல்லக்கூடாது. யாக்கோபின் மரணத்தைப் போல் இருக்கும்ன்னு சொல்லி நீங்க விசுவாசத்துல நில்லுங்க வயசானவங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாளும் எந்த மனுஷன் கையிலயும் உங்கள ஒப்பு கொடுக்க மாட்டாருங்க. அவர் உம்முடைய அவர் உங்க தேவனா இருக்கும்போது எப்படி ஒப்பு கொடுப்பாரு? ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஒரு நாளும் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். அது மாத்திரமல்ல, அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறையிருப்பை மாற்றுகிறவர். யோசேப்பின் சிறையிருப்பு. பாருங்க 105ஆம் சங்கீதத்துல அவன் 18ஆம் நம்பர். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இதுதான் நம்ம சில நேரத்துல வசனம் புடமிடும் வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது, எத்தனையோ போராட்டங்கள சந்திக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க. என்ன அவரு அனுபவிச்சாரு. நான் இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. தேவனிடத்தில் அருள்வது சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஏன்னா, 17 வயசுல அவங்க சிறைச்சாலைக்குள்ள போறாரு. 13 வருஷம் அங்க இருந்தா. அப்ப அவருடைய வாலிபம் முழுவதும் அந்த சிறைச்சாலைக்குள்ள முடிஞ்சிருச்சு. அது நன்மைக்கு ஏதுவா தான். ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் யோசேப்பு அழகா இருந்தாருன்னு சொல்லி தான் இந்த பார்வோனின் மனைவி பிடிச்சு இழுக்குறார். அப்ப அதெல்லாம் நன்மைக்கு தானே கர்த்தர் நடத்துறாரு. அவ்வளோ அது பாருங்க. அது இல்லாம அவர் எப்பவுமே மனரம்யமா காணப்பட்டார். அங்க யோசேப்பு சிறைச்சாலையில போட்டிருக்கு. அங்க போய் 2 பேர் வந்து சொப்பனம் கண்டுட்டு கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவரு கேட்கிறாரு, "இன்னைக்கு என்ன உங்க முகம் இப்படி துக்கமா இருக்கு?" மத்தவங்கள விசாரிக்கிறாரு. அவருக்கு எல்லா கேரக்டரும் பாருங்க. அதுதான். கர்த்தர் கூட இருந்தாருன்னா, நம்மள வந்து சரியா கோணல செவ்வையாக்கிருவாரு, இருளை வெளிச்சமாக்கிருவாரு, ஒழுங்கினத்தை ஒழுங்குபடுத்துவாரு. பரிசுத்த ஆவியார் கரத்துல உங்களையும், உங்க குடும்பத்தையும், நீ கொடுத்த பிசினஸையும், கொடுத்த ஊழியத்தையும், வேலை எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நீ போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் கூட இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா நாட்களிலும் நீங்க வந்து ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு, நீங்க இப்போ நம்ம எப்படி இப்ப உலகத்துல பார்க்கும்போது, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ஒரு நாள் கூட பேசாம இருக்க மாட்டாங்க. டெய்லி பேசுவாங்க. "என்ன ஆச்சு? எப்படி இருக்கிற? என்ன சாப்பிட்ட?" அப்படின்னு. அதே மாரி தான் ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர் கூட நீங்க வந்து உறவாடணுங்க. அவர் கூட நேசம் வச்சு அவரோட நீங்க இருக்கும்போது, அது உங்களுக்கு வந்து மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரும். எல்லாம் வந்து பயப்பட மாட்டீங்க. அவர் சொல்றாரு, "நீ ஏன் அதுக்கு பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்." அப்படியே ஆயிடணும். அப்ப வந்து பயமில்லாத வாழ்க்கைய கொண்டு வந்துரணும். கர்த்தர் கூட இருக்கும்போது எப்படி பயம் வரும்? அங்க பிசாசே வரமாட்டானே! போராட்டங்கள் வராதே! அவர் எல்லாத்தையும் அதட்டிடுவாரு. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருக்காருன்னு உணர்ந்து பாருங்க. நீங்க ஒண்ணுமே வேண்டாங்க. ஒரு 10 நாள், 15 நாளு நீங்க நெகட்டிவா அதாவது எதிர்மறையா சிந்திக்காம, எதிர்மறையாம பேசாம நீங்க இருந்து பாருங்க. உங்கள அறியாமலே ஒரு சமாதானம் வாழ்க்கைய நீங்க அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சுருவீங்க. இதத்தான் நீங்க செய்யணும். இத செய்றது நீங்க இத செஞ்சுருவீங்க அப்படின்னு சொல்லி தான்,
அவன் சின்ன 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 பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து உங்கள சோர்வடைய வைக்கிறது. மனதுல வந்து தைரியத்தை இழக்க வைக்கிறது. என்ன ஆயிடுமோ? என்ன ஆயிடுமோ? ஒரு பரபரப்பான ஆவி உங்க மேல வந்து சில நேரத்துல பிசாசு வந்து உட்கார்ந்த மாரி பண்ணிருவான். என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய போற? நீங்க ஒண்ணும் சொல்லணும். நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எல்லாம் செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அப்படி பேசி பாருங்க. உங்கள அறியாமலே எல்லாம் நார்மல் ஆயிடும். அதத்தான் நீங்க சொல்லணும். அதுதான் தாவீது வந்து தன்னுடைய ஆத்துமாவ தேவனுக்கே நேரா டியூன் பண்ணிட்டாரு. அப்ப ஆத்துமாவோட பேசி பழகுன. அப்பதான் கலங்கும்னு சொல்றாரு. "ஏன் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ ஏன் புலம்புற? தேவனை நோக்கி காத்திரு." அவர் எப்பவுமே துதிச்சுட்டு இருப்பாரு. அவரு சொல்றாரு, "இன்னும் அவர துதி. இன்னும் இப்ப துதிச்சத இன்னும் அதிகமா துதின்றாரு." அப்படி செய்யும்போது பயப்பட வேண்டாம். அதனால தான் இதே வார்த்தைய தான் தெபொராள் வந்து சொல்றாங்க. "என் ஆத்துமாவே நீ பலவானை மிதித்தாய்." ஆத்துமானா என்ன? மனசு. மனசுல முதல்ல எந்த போராட்டங்கள் நடந்தாலும், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். யுத்தம் அவர் செய்வாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசத்துல மனசுல முதல்ல பிசாச மிதிச்சிரணும் இயேசுவின் நாமத்தினால. அப்ப வந்து தைரியமா இருப்பீங்க. அப்ப நீங்க சொல்ல முடியும். "என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால், நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு" என்று சங்கீதம் 116:7ல சொன்னது போல சொல்லலாம். சங்கீதம் 13ல சொல்றாரு, "என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன்." சொல்லணும். இதுக்கெல்லாம் ஆத்துமாவுல பலன் தரணுங்க. ஆத்துமான பலன்னா எப்படி கிடைக்கும்? உள்ளான மனுஷன் தான் ஆத்துமால நீ பலன் கிடைக்கணும்னா, நல்ல வேத தியானம் பண்ணணும். நல்ல பாடல்கள் கர்த்தரை உயர்த்துற படிப்பெல்லாம் எல்லாத்துக்கும் பாட்டு வந்துருச்சுங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்க பாட்டு, எல்லா காரியத்திலயும் பாட்டு. எல்லாரும் நல்லா பாடி துதிக்கணும். சந்தோஷமா இருக்கலாம். அதான் இன்னொன்னு சொல்றேன். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, ஔஷதம் சொல்லப்படும். பிசாசுடைய வேலையே முதல்ல நம்முடைய மகிழ்ச்சிய திருடுறது தான். அவன் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களால சந்தோஷமாவே, மகிழ்ச்சியாவே இருக்க முடியாது. ஏன்னா, அவன் எடுத்துட்டான்ல. அவன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் தான். அதுக்கு பதிலா நீங்க வந்து மன மகிழ்ச்சி, மன முறிவு வந்து பிசாசுக்கு அ ஏஜெண்ட் ஆயிடும். மன மகிழ்ச்சியோட இருக்கணும்னா, மனசுல வந்து வசனம் இருந்து, கர்த்தர் நிச்சயமா பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். இது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம்ன்னு சொல்லி மனச வந்து திடப்படுத்தணும். மனசுனாலே என்னங்க? அ எண்ணம். எண்ணத்துல வெற்றி எடுத்துட்டீங்கன்னாலே வாழ்க்கையில வெற்றி ஆயிடும். ஆனா எண்ணம் முழுவதும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில வெற்றி எடுக்க முடியாது. அதனால தான் மனசுல மனரூபம் அடையணும். மனம் மாறணும். மனசுல இது பண்ணணும். தைரியமா இருக்கணும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அதுவும் இல்லாம சொல்றாரு பார்த்தீங்களா? நெகேமியா 8:10ல அவர் என்ன சொல்றாரு? "கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன்." நமக்கு பலன் வேணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? வசனத்த நம்பி வாழ கத்துக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதுதான். எல்லா விதத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார் பார்த்துக்கோ. அதுக்கு இன்னொன்னு சொல்றாரு சங்கீதம் 37:4ல கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் விளைவை அருள் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காவது ஒருத்தர் ஒண்ணு கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். இல்லன்னா பிசாசுக்கு அவன் சொல்றான்ல எதிர் பார்ட்டி. அவனோட சேர்ந்து துக்கப்பட்டுட்டு இருக்கணும். எது செலக்ட் பண்ணது நீங்க தான். மனமகிழ்ச்சியா இருங்க. இயேசுவால் கூடும். நல்ல பாட்ட பாடுங்க. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது? துதிக்க துதிக்க விழுந்தது. அது மாத்திரம் இல்லங்க. மலையை பார்த்து பேச சொன்னார்ல. நான் எல்லா செய்தியிலயும் சொல்லிட்டே வரேன். ஏன்னா, ஜனங்களுக்கு சொன்னதையே திருப்பி, திருப்பி, திருப்பி சொன்னா தான் அந்த விசுவாசத்துல ஸ்டாண்ட் ஆக முடியும். மலைய பார்த்து பேசு. நீ போ. பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்துல போய் விழு. அப்படின்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசித்தால் நீ சொன்னபடி ஆகும். யார் மலைய பார்த்து பேசுனா, அவங்க சொன்னபடி ஆகும். நீங்க மலைய பார்த்து பேச சொன்னா, மலைய பத்தி பேசுறீங்க. இவ்ளோ கடன் இருக்கு. இவ்ளோ இந்த வியாதி இப்படி முத்தி இருக்குது. வை அதுல வேற உரிமை பாராட்டுவீங்க. ஏன் சுகரு? ஏன் பிபி? எல்லாம் உரிமை. யார் சுகர் உங்களுதா? பிபி உங்களுதா? இல்ல. அதெல்லாம் பலகீனம். மேன்மை பாராட்டு. அதுல போய் அத பத்தி சொல்றது. இப்ப ஒருத்தங்க வந்து 2 பேர் 3 பேர் பேசிட்டு இருந்தா, "உன் சுகர் எப்படி இருக்கு? உன் பிபி எப்படி இருக்குது?" எல்லாம் கேட்பீங்க. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் இல்ல. எல்லாத்துலயும் கர்த்தர் கூட இருக்க. பலவீனன் ஆனாலும் பலவான் என்று சொல்லு. உம்முடைய கிருபை எனக்கு போதும்னு சொல்லு. நீங்க அப்படியே நம்ம வார்த்தைகள்ல வந்து வசனத்த வச்சு நேர்மறையாய் பேசி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, சரீரத்துல இருக்கிற பலகீனங்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிடும். அழுக முடியாது. நான் ஒரு சகோதரிக்கு அப்படித்தான் சொன்னேன். கேன்சர் வியாதி. அவங்களுக்கு நெறைய வசனத்த குடுத்து கன்ஃபஸ் பண்ண சொன்னேன். 6 மாசம் பண்ணாங்க. அத கேன்சர் வியாதி வேரோட அழிக்கப்பட்டுருச்சுங்க. இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கிறாங்க. செய்யலாம். அத செய்யணும். வசனத்த எடுத்து எடுத்து உரிமை பாராட்டி அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் சிறையிருப்பு மாற்றப்படும். பாருங்க யோசேப்பின் சிறைப்பு
அவன் சொல்றான் பாரு, அ அதாவது எப்படி சொன்னா, "சிறையிலிருந்து அரசால புறப்படுவன் உண்டு" என்று பிரசங்கி 4:16ல சொல்லப்பட்ட, "சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்கள் கட்டவிழ்த்தல் கூறவும் கர்த்தர் என்னை அனுப்பினார்." எஸ்ஐயா 61:1ல சொல்றாரு. அதுதான் யோபுவோட யோபுவோட சிறையிருப்பு எப்படி மாறிச்சு? அதேதான். அவர் பாருங்க அந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாத்தி குடுத்தாரு. அதே மாரி பாருங்க, எல்லா காரியத்திலும் மத்தவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கணும். ஆ அதே அடுத்தபடியா பார்க்கும் மாறாவின் கசப்பை மாற்றுகிற தேவன். யாத்திரா 15:20 மாறா என்றால் கசப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து 3 நாட்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்தார்கள். தண்ணீர் இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மரத்த அ வச்சு அத நல்லா வளர செய்து அங்க வச்சிருந்தார். எவ்வளோ நல்லா ஆண்டவர் நம்மோடு. நமக்கு முன்னமே அதான் சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொண்டதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தான் எனக்கு இத தாரும், அத இத நெறைய பேர் ஜெபமே, ஆண்டவரே எனக்கு இத தாரும், இத வாங்கி தாரும், வீடு தாரும், கார் தாரும், அத தாரும். இத தாருன்னு கேட்பீங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்த கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல இருந்தீங்கன்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதம் போனஸா குடுப்பாரு. அதனால தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடு. முதலாவது ஆண்டவர தேடுறீங்களா? காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேதத்த வாசிச்சு, அதுக்கப்புறம் உலகத்துல வேலை செய்ய நீங்க போனீங்கன்னா, அந்த நாள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நாளா இருக்கும். அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கும். அந்த நாள் மனமகிழ்ச்சி நாளா இருக்கும். இதத்தான் செய்யணும். மாறாவிற்கு வந்து தண்ணீரை கண்டார்கள். ஓடிப்போய் பருகினபோது கசப்பா இருந்தது என்று யாத்திரை 15:25ல சொல்லு. அவரு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அங்க பாருங்க மோசே போய் சொன்ன மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரத்த வெட்டி போடு. இது எவ்வளோ பெரிய காரியம். இந்த மரத்த விட்டு அது தண்ணீர் அப்படியே மதுரமாய் மாறி இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஏதாவது கசப்பான சம்பவம் நடந்திருந்தாலும், ஆண்டவர்ட்ட வந்தீங்கன்னா, அந்த மாறாவையே கர்த்தர் மதுரமாய் மாற்ற முடியும். விசுவாசித்துட்டீங்கன்னா, அவர் செய்து முடிப்பாரு. அவர செய்யறதுக்கு நீங்க விட்டு குடுக்கணுங்க. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணிட்டு போனோம்னா, அப்ப திருப்பி அதே பாரத்த தூக்கிட்டு போவாங்க. நீங்க வந்து இந்த இந்த சூழ்நிலையை என் இயேசுவால் மாற்ற முடியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறாவின் தண்ணீர மதுரமாய் மாற்ற முடிஞ்சதா இல்லையா? உங்கள் வாழ்க்கையும் கசப்பா கிடக்கிற வாழ்க்கைய கர்த்தரால் மாற்ற முடியும். விசுவாசிங்க. நிச்சயமா மாற்றி தருவாரு. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி. அதே மாரி இப்ப கோர்ட் கேஸ்ன்னு அலையுறீங்க. அதெல்லாம் விட நீங்க வேதத்த எடுத்து சங்கீதம் 25, 35 உட்கார்ந்து வாசிங்க, தியானிங்க. அவர் உன் வழக்காளுடைய வழக்காடுவார். அவர் ஒரு நாள் தோத்து போகிற தெய்வம் அல்ல. அவர் ஜெயம் தருகிற தெய்வம். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி செய்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு உங்கள் யுத்தத்தை ஓய பண்ணி உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதை பார்ப்பீங்க. மாறாயினால் கசப்பை மாற்றின தெய்வம்னு சொல்லும்போது ரூத்துடைய வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வருது. அதனால சொல்றேன். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்க. சூழ்நிலைகள் கொஞ்சம் 1% கூட சாதகம் இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, மோவாப்ல இருந்து அவங்க பெத்லெஹேம் போறாங்க. அவ அந்நிய தேசத்து மக. அவ பாருங்க அங்க மாமியார நேசிச்சு, அங்க வந்து அவ மாமியார வீட்ல பெர்மிஷன் கேட்டு வயல்ல போய் கதிர் பொறுக்க போனா. நாங்கலாம் ஊர்ல இருந்து வந்தனால எங்களுக்கு அந்த அறுவடை காலத்துல மிச்சம் மீதியெல்லாம் போடுவாங்க. அத ஏழை ஜனங்கள் வந்து பின்னாடியே பொறுக்கி அத எடுத்துட்டு கொண்டு போவாங்க. அதே மாரி அந்த மாரி போனா அவ. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கை கசந்து போயிடுச்சு. எப்படி இருந்திருக்கும்? சும்மையா என்ன செய்வோம்? ஃபியூச்சர் என்ன? இதெல்லாம் பண்ணுமே நாம. அங்க போயி ஆண்டவர் அவள வழி நடத்துறாரு. அங்க போய் போவாசம் அந்த வயலுக்கு சொந்தக்காரியாவே மாத்தி போட்டாரு. கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினார் கர்த்தர். நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். கடைசியா நம்ம பார்க்கும்போது, கோணலை மாற்றுகிறவர். ஏசாயா 45:2ல சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, 4ல நாம் 2ல நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் தாங்க கோணலை செவ்வையாக்க முடியும். நீங்க என்னதான் மாம்சத்துல போராடினாலும் சரி, வீட்ல பிரச்சனைகளோ எதுக்கெடுத்தாலும் மாம்சத்தின்படி நீங்க ஒரு நாளுக்கு எடுக்காதீங்க. அதான் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்காம ஆண்டவர்ட்ட சொல்லணும். 2வது பார்த்தீங்கன்னா, ஏசாயா 27:1 சொல்றதுக்கு கோணல் என்று சொன்னாலே யார குறிக்கும்னா, வலு சர்ப்பத்த குறிக்கும். கோணலும் அது சொல்றாரு அந்த வசனத்துல, "லிவியத்தானும் நீண்ட கோணான வலு சர்ப்பத்தை கர்த்தர் கடிதும் பெரிதும் பட்டயத்தால் கொன்று போட்டார்." எப்பவுமே பிசாசின் கிரியைகளை கர்த்தர் ஒருவர் தாங்க அழிக்க முடியும். அவனுடைய எதிர்பார்ப்பு வந்து தான் கோணலும் மானலுமா இருக்கும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர்ட்ட ஒப்புக் கொடுங்க. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் எதுவா இருந்தாலும் சரி. நீங்க கர்த்தரை ஆளுகை செய்ய சொல்லிடுங்க. உபாகம் 32:12 சொல்லுது, கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்துவார்.
கர்த்தர் ஒரு நம்ம பாருங்க பயப்படாதே நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி. அப்போ அப்படியே வலது கரத்த அவர் பிடிச்சிருக்கிறாரு. அதனால தைரியமா இருக்கணும். என் கோணலையெல்லாம் கர்த்தர் முன்னாடி அதுக்கு சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போய் நீங்க எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், என்ன செய்யறதுக்கு முன்னாடியும், முதல்ல ஆண்டவர சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க முதல்ல போங்க. நீங்க முதல்ல போங்க. நாங்க பின்னாடி வரோம். அப்படி நீங்க சொல்லி பாருங்க, பழகி பாருங்க. ஒரு சின்ன நான்லாம் எங்க வீட்ட விட்டு எங்க கிளம்புனாலும், ஒரு சின்ன கடைக்கு போனா கூட ஒரு சின்ன ஜெபம். "ஏசப்பா என் கூட வாங்க." அங்க போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு அருமையா அங்க அந்த அங்க இடத்துல மனுஷன் கிடையாது. தயவு கிடைக்கும். அதன் மாரி வாய்க்க பண்ணுவார். எல்லா காரியத்தையும் கர்த்தரால் முடியும். சவுல் என்றவன் பவுலாய் மாறி போனான் இல்லையா? கோணலை சுவையாக்குனது யார்? ஆண்டவர் தான். அப்போஸ்தலர் 9:5 பாருங்க, "நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே." எப்படி இருந்தார் முதல்ல சவுல்? அவர மாத்துனாரு. இன்றைக்கு உங்க குடும்பத்தில அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிள்ளைகள் இருக்காங்களா? இல்ல கணவர் இருக்காரா? அல்லது நீங்களே இன்னும் ஆண்டவர சரியா ஏத்துக்கொள்ளாம அற வேக்காடா இருக்கிறீங்க. எல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே என்ன மாற்றும். சவுலையே பவுலாய் மாற்றினீரே. நான் எப்பவுமே சொல்லுவேன், என் குடும்பத்தில ரட்சிப்புக்கு என்ன மாற்றினீரே அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப உலகம். உலகம் மீன்ஸ்னா, இந்த உலகத்தினுடைய அந்த சினிமா அந்த இது மட்டும் தான். வேற எதுவும் இல்ல. அதுல ரொம்ப அதுதான் இல்லாம இருக்கிறது முடியாது மாரி இருந்தவ. என்ன ஆண்டவரே எனக்கு எனக்கே ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளா என்ன அழைச்சீரேன்னு ஆச்சரியப்படுவேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அ எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த முடியும். எவரையும் மாற்ற முடியுங்க. எப்படிப்பட்ட ஆட்களை இயேசுவால் மாற்ற முடியும். இங்க பாருங்க, அவர் சொல்ல "நீ துன்பப்படுத்துற இயேசு நான்." எப்படி கடைசியில அந்த பவுல் எவ்ளோ தூரம் ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சார். எவ்ளோ பாடுகள் பட்டார். அவர் சொல்லுவாரு நிர்வாணத்திலேயும் அதிலே இருந்தேன். அது அவர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்படி கேட்டார். அதுதானே உண்மை. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளின்னு யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு. அது உண்மைதான். நீங்க வந்து மாம்சத்துல போராடுறத முதல்ல நிறுத்திட்டு, ஆவியானவர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு, இது மனிதரால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று சொல்லி, நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன் என்றோம். உன் வெண்கல கதவை உடைத்து, அந்த வெண்கல கதவ உடைச்சுட்டாருன்னா, திருப்பி அத வந்து சேர்க்க முடியாது. இரும்பு தப்பல முறிச்சுட்டாருன்னா, பிசாசு வந்து தாப்பப்பட முடியாது. அந்த புதையலையும் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க தடைகள் எல்லாம் உடைச்சு போட்டு ஆசீர்வதிக்க கர்த்தரால் கூடும். எவரையும் மாற்ற முடியும். சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற இயேசுவால் முடியும் வந்து விசுவாசிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மீதியாய் நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, இம்மட்டுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களை உங்களுக்கு மாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்க இயேசப்பா. கோணலை செவ்வையாய் மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், மாறாவை கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. அந்த பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் மாற்றி ஆசீர்வதிக்கப்பட உம்மை நோக்கி பார்க்கிறேன். ரீபாலா கது கரபாதரி பாக்கியராஜ் சோர்ந்து போகாது. குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாம் கோணலாய் கிடக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று புலம்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக்கொடு. உன் குடும்பம் எல்லாவற்றையும் மாற்றி உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு உன் பிள்ளைகளின் சமாதானமாய் பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உஷபால் லகதுரி செந்தூர பாலதுனி சேரகலதுரி செந்து எலிசபெத் சோர்ந்து போகாது. குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் கோணலும் மாணலுமாய் கிடக்கிறது. பிள்ளைகள் ஒன்றும் கீழ்ப்படிவதில்லை. மனம் போன போக்கில் நடந்து கொண்டிருக்கிறார்களே என்று புலம்பி அழுகிறார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை என்று ஏசாயா 65ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதை வைத்து ஸ்தோத்திரி எல்லா சூழலையும் கர்த்தர் மாற்றித் தர வல்லவர் என்று நம்பு. இபாலா கது சேக்கடனும் அந்த ஜெயராணி சோர்ந்து போகாது. கணவனின் பலகீனத்தை நிமித்தம் அடிக்கடியாய் பயந்து விடுகிறார். அந்த வியாதி அவரை என்ன செய்து விடுமோ என்று சொல்கிறார். ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார். மரணம் வியாதி படுக்கையை மாற்றி போட இயேசு வல்லவர் என்று விசுவாசி. உன் கண்கள் அதிசயத்தை காணும். வீர பால ஷேதுதி பால துனி கவை காலதுதி கண்டன நிகந்தர கல்லவ சாந்தகுமாரி சோர்ந்து போகாது. குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் இருப்பதா சாவதா என்று சாவை குறித்தே பேசிக் கொண்டிருக்கின்றார். அதை உன் வாயை விட்டு எடுத்து போடு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்பி நீ வாழ்கிறதை கர்த்தர் காண்கிறார். அவர் உனக்காக யாவை செய்து முடிக்க வல்லவர் என்று விசுவாசி. உன் கண்கள் அதிசயத்தை காணும். ஷலதுரி பலதுனி கபலகதுனா. நாங்கள் நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் மாறுதல் வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் எல்லாத்தையும் மாற்றி போடு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பீராக. திருமணமாகாத பிள்ளைகள் திருமணத்தை கட்டேறுவீராக. ரட்சிக்கப்படாத கணவன் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.
தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும். கர்த்தருக்குள் நம்மை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.